நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயினம் காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது. அது மட்டுமா, சனி வக்கரம் பெறுதே, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம். எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வரான ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறையா பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில் நிச்சயம். இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ எதிலும் நேர்த்தி, யதார்த்தமான வெற்றி. யாரும் அந்த கன்னி ராசிங்க. சார் கஷ்டகாலம் போய் நல்ல காலம் வருதுன்னா இந்த ராசிக்கு தான். முதல்ல இந்த ராசி ஃபஸ்ட்டு பொதுத்தன்மை என்னமா, பர்ஃபெக்ஷன். எது செய்தாலும் பர்ஃபெக்ஷன் செய்யும். கடின உழைப்புக்கு கன்னி ராசி தகுந்த ராசிங்க. அது இப்போலாம் சொல்ல வேணாம். மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத விஷயம்லாம் கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ ஆராய்ச்சி மனப்பான்மை, நேர்த்தியானது, பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. என்னென்னா, தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக உங்கள் ராசிக்கு போயிட்டுருக்கறனால சூப்பரான காலகட்டம். என்ன இந்த ராசி கொஞ்சம் குயிக்காக பண்ணணும், நான் சொல்கிறது கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு புரியாது அது ஏன் வேகப்படுத்துகிறீங்கன்னு. அப்போ இந்த நேரத்தில் நிறைய ஜூலை மாதத்தில் பலாபலனை பார்த்துருவோம். உங்கள் ராசி அதிபதி 10ஆம் அதிபதியோடு சூரியனோடு சேர்ந்திருக்கார். 10ல் பாவியாவது இருக்குங்க, நல்ல கிரகம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தலைமை பண்பு ஏற்கும் பதவி, சங்கங்கள், சபைகள், முக்கிய பொறுப்பு வந்தாச்சு. பதவி யோகம் வந்திருக்கின்றான். பிஸ்னஸில் மிகப்பெரிய உச்சம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புண்டு. அரசு வழி, அரசு பேங்க் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பெண்டிங் இருக்கும், அத்தனைக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடியது. இந்த நேரத்தில் வெற்றி உங்கள் பக்கம் வந்துடுறதுக்கு. நிறைய பேர்த்துக்கு ஒரு விஷயங்க, சார் சில காலத்துக்கு முன்னாடி கடன்லாம் இருந்து இடத்த விற்று நகையை விற்று வெளியே வந்துட்டான் சார், இப்போ மீண்டும் வருவோமா. உங்கள் ராசிக்கு 11 இருக்க குரு பகவான் 3, 5, 7 பார்க்கும் காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் திருத்தி கொள்ள, சரி செய்து கொள்ள காலகட்டம் வந்தாச்சுங்க. அப்போ சுப தகவல் வருகின்றன, மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கின்றன. தவறுவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கடும் உழைப்பால் பிடிக்கக்கூடியது. அப்போ முயற்சி பண்ணக்கூடியது. இந்த நேரத்தில் அத்தனை டாக்குமெண்டேஷன் ப்ராசஸும் சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட் பாருங்கள், விருப்ப திருமணம், உறவில் திருமணம். நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அமைப்பு உண்டு. இப்போ திருமண இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திருமண வயது வித்தியாசங்கள் அவ்வளோ பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. ஒரே வயசாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் பெண்ணுக்கு வயது ஒரு 10 நாள் 15 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி வரும், ஆனால் மேட்சிங்காக வரும். திருமண வாய்ப்புகள் இப்படி பார்த்தா முடியுங்க. ஒரு சிலர் இப்படி தான் போடணும், ஒரு சிலருக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் வரும், இல்லை வெளிநாட்டில் இருக்கிற வேலைக்கு போகிற பெண்ணாக வரும். ஆண் பெண் சம்பள ரேஷியோ மாறும். ஒரு சிலர் பெண்ணுக்கு வயது சம்பளம் கூட இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க ரெடின்னா சூப்பரான காலகட்டம். இப்போ திருமணம் உண்டு, கெட்டிமேடும் கொட்டும் காலகட்டம் வந்தாச்சு. இப்போ வேலை, சார் உங்களுக்கு 5, 6க்குரியவர், அதாவது குரு பார்க்குது, இங்கே வக்ரம் பெற்றிருக்கும் வேறு. அப்போ நிறைய பேத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் வேலை ட்ரை பண்ணிங்களோ அதை ட்ரை பண்ணணும். வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிடணும். புது வேலை வாய்ப்புகள் உண்டு. என்ன சம்பளம் நெகோசியேஷன் மட்டும் ரொம்ப ஆர்கியூ பண்ண வேண்டாம். வேலை டக்குன்னு உள்ள என்ட்ரி ஏறுங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தான் அமைப்பு உண்டு. தந்தை வழி உறவால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக அற்புதமாக இருக்குது. வெளிநாடா உள்நாடா ஹாஸ்டலா அதை பார்த்துக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாம், 4க்குரிய உச்சம் பெற்றுச்சா, மைண்ட் அதே தான் ஓடிட்டுருக்கும். இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், வண்டி வாங்குகிறேன், ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்கிறேன், எலக்ட்ரிக் வண்டி வாங்குறேன். இது மாதிரி ஜாதக ரீதியாக தசாபூத்தியும் பார்க்கணும். கோச்சாரத்தில் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது.
நம்ம சொல்கிறது மாத பலன் பார்த்துட்ருக்கோம், வருட பலன் இல்லை. மாத பலனில் இப்போ இருக்குது, ஆனால் அமைப்பு இருக்கா, லோன் கட்டி வந்துடுவோமா, லீவு பிரச்சனை வராதா, இப்படிலாம் பார்த்துட்டு வரணும். உடல்நிலையை கவனமாக பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி. உணவு பழக்கவழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய ராசி இந்த ராசி. சும்மா மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும், பார்த்துக்கங்க. இதுதான் இந்த ராசிக்கு அடிப்படை. ஆக மொத்தம் ஜெயிக்க பிறந்து விட்டீர்கள். அற்புதமான காலகட்டம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.